ஹாய். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா முருகரோட 2வது படை வீடு திருச்செந்தூருக்கு தான். இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கு பொருத்தி நல்லபடியாக கிளம்பணும். ஏய் எந்திரிங்க, இதோ குளித்து கிளம்பி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கு. தண்ணி வேணுமா? வா தாரேன், எந்திரிங்க. அப்படி இருந்தால் எப்படி கோயிலுக்கு போக மொட்டை போட? ஏப்ப எந்திரிப்ப வாண்ட்டு தான். வேணி வந்து வீட்டில் கிளம்பிட்டு இருக்கா, ஹரி அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்களா, அதனால தான் நாங்கள் டீ குடிக்கிட்டோம். நான் விரதம் இருந்தாலும் வயிறு பசிக்கு டீ குடித்தா ஒன்றும் இல்லைல்ல சொல்லிட்டேன். 4 டீ ஆற்றி சொல்லுவேன். அங்கே குவார்டர்ஸ் போயிடுவோம். அவங்க கிளம்பியிருப்பாங்க, கிளம்புவோம். பூஸ்டா மார்னிங் எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய், எல்லாரும் கிளம்பியாச்சு. ஏன் வீட்டுக்கார் லேட்டு, ஹரியம்மா மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. ஹரி ஹரி உங்க அம்மா எங்கம்மா? உங்க அம்மா எங்க? ஆடியா? கவி ஹாய் சொல்லு. கவி ஹாய். கார்ல போகையில பார்க்கலாம். ஏனி மண்டே வண்டியில இதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கி போகவே இல்லை. என்னங்க நீங்கள் எப்படி கவர் பண்ணிக்கோங்க. மொட்டை போடுறதுனால ட்ரெஸ் எடுக்க வந்தோம். இந்த கடையில் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஓகே, மித்திரனுக்கு ஓகே தானே? எவ்வளோ சூர்யா ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பரவாயில்ல. ஆறுமுகன் ஏறி வந்தோம். ரேட் நல்ல கம்மியாக இருக்குது. 12 சிம்மிஸு 290 சொன்னாங்க. சரி இப்போ எடுக்க டைம் இல்லை, கிளம்ப வேண்டியது. அதான் நாங்கள் டேரக்டர் கடல் கரைக்கு தான் போவோம். கோயில்
சச்சு மித்ரன் யார் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? சச்சு பிடிக்குமா? மித்ரன் வேண்டாமா? அவங்களோட விளையாட மாட்டியா? இப்போ யாரு கூட போய் கடலில் குளிப்ப? சச்சு கூடயா? அவன் ஒன்றே இழுத்து போட்டு உள்ளே ஓடி வந்துடுவான். உனக்கு நீ யாரு கூட விளையாடுவ? ஹரியா? பார்த்தியா, அவனுக்கு ஹரி தான் பிடிக்குமா? உன்னே தான் பிடிக்குமாடே? உனக்கு சச்சு தான் பிடிக்கும். சச்சு குட்டி தூங்கிருச்சா? கண்டக்டரை பேரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவோம். எப்படி இருக்கு? தடை போட்டிருக்காங்க பாரு, தடையை தாண்டி போக கூடாதுன்னு. அங்க பார்த்து முட்டையை போடு. 2 பேருக்கு எவ்வளோ? மிச்ச சில்லற தருவீங்க? லைன் இருக்கு. மொட்டை பாஸ் 3 மொட்டை. கார்த்தி மொட்டை, மித்ரன் மொட்டை, சச்சு மொட்டை. சச்சு எப்பயுமே மொட்டை போட்டு அழகா இருப்பான். சிச்சி சீரி அவ காலை நீட்டி உட்காந்துருவா கிளவி. ஆமா, இங்க எங்க உட்காருவா? கடற்கரை கொண்டு முடிச்சுபடி ஊக்கு குத்தலையா? அந்த மெண்டல் வரைக்கும் வராது. எடுத்து போந்தே ஐயோ தள்ளி போவேன். குளிச்சு முடிஞ்ச நாளைக்கு என்ன இருக்கு? குளிக்க போறான். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. தண்ணி ஊத்துங்க. ஈர துணி எல்லாமே கட்டப்பையில் வச்சிருக்கு. கட்டப்பையில் உள்ளது என் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ கவருக்குள்ள வைங்க. சாரி சொதப்பிடுச்சு. நான் குண்டை போட்டு சாப்பிட்ற இடத்துக்கு எப்படி வர்றேன்?
சாமி கும்பிட போகிறோம். சாப்பிட்லான்னு போனோம். லைன் அதிகமாக இருந்துச்சு. போலீஸ்னா இங்கே வெட்டு தான். போலீஸுங்கிறனால சாமி கும்பிட முடியாது, சாப்பிட முடியாது. ஆளோட ஆளாக தான். பெருசாக நினைக்காதீங்கப்பா. சாமி கும்பிடுவோம். உள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சரியா? அதனால் ஆஃப் பண்ணிடுவேன். அப்பனே முருகா உன்னை பார்க்குறதுக்கு என்ன பாடு அப்பா. குளிச்சோடனே அப்படியே வரும் என்ன வடிஞ்ச மூஞ்சோட. வெளியே போகும்போது உள்ளே போகும்போது எப்படி போனாங்க, இப்போ எப்படி வரீங்கன்னு பார்க்குறீங்களா? உள்ளே தலையெல்லாம் சீவிட்டு வந்தாச்சு. சாமி நல்லா கும்பிட்டாச்சு. இன்னொரு விஷயம், காணிக்கெல்லாம் அதிகமாக போடாதீங்க தயவு செஞ்சு. சாமி சாமின்னு சொல்கிறோம், சாமியை சாப்பிட போகுது. இல்லை கோயிலில் உள்ளவங்க அறநிலையத்துறை என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன உதவியாக பண்ண போகிறாங்க. தயவு செஞ்சு இல்லாத 4 பேருக்காக செஞ்சுருங்க. உருவமே இல்லாத சாமிக்கு நீங்கள் செஞ்சு என்ன ஆக போகுது? கடவுள்னா அப்போ உள்ள கடவுள்னா இப்போ ஃபுல்லாக பொய்யெல்லாம் போலி சாமியாக இருங்க. பேர் சொல்லி துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு காணிக்க அந்த தேங்காய் பழம் பன்னீர்லாம் அப்படி வச்சுருவாங்க. வெளியில் திரும்ப வைக்கணும். தண்ணி நல்லா குடிக்க. தூக்கிட்டு வர சொன்னா தூக்கிட்டு வர மாட்டேங்காரு. ஒய்ஃபுக்காக இது கூட பண்ண மாட்டேங்காரு. அம்மா கடவுளே நடக்கும் இல்லையே. எப்போ பிள்ளை நீ வைக்க நான் தூக்கிட்டு வர வந்த அப்படி சட்டையை போட்டுக்கிறேன். சரி போட்டு முருகா எல்லாம் இறைவன் அருள். எப்படி இருக்காரு முருகர்? சாமி நல்லபடியாக கொண்டாச்சு. அடுத்து சாப்பிட்றோம். அன்னதானத்தில் சாப்பிடல, சரியான கூட்டம். கிளம்பியாச்சு. நாங்கள் அவங்கெல்லாம் காருக்கு போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தொடர்ந்து வீடியோ பார்க்குற நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சாப்பிட போகிறோம். சஸ்வினை தூக்கிட்டு இப்போ மித்திரனை தூக்கும்பொழுது ரொம்ப பெரிய பையனாக இருக்கானா, வெயிட்டாக இருக்கு. ஆள் இல்லையா? எவ்வளோ தெரியலையா? சரி அதான் அங்கே ஹார்மோனியரியில் வாங்குவோம். ரேட்டு கம்மியாக இருக்கணுமா? ஹரிக்கும் வாங்கணும்ல எல்லாருக்கும். பாவம் தானே, அவன் ஃப்ரெண்டு தானே. வாங்கி தரேன். ஓகே. ஆ சரி. இந்த அம்மா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டல்ல, ரொம்ப தேங்க்யூ. சரி பார்ப்போம். பாய் பாய் திருச்செந்தூர். திரும்பவும் தூத்துக்குடி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறோம். சரியான வயிறு பசி. ஹோட்டல் அகல்யா டைம் இல்லை. சாப்பிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் பார்க்கிங் இல்லையா? எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆறுமுகநேரில் வந்து காலையில் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்ல, அந்த கடையில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் திருப்பூரில் வாங்குற ரேட்டுக்கு கொஞ்சம் 1% தான் கூட இருந்திருக்கும். அவ்வளோ இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அந்த கடைக்கு தான் வாங்குறதுக்கு வந்திருக்கும். மெயினாக நான் சிம்மிஸ்க்கு அது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. ஒரு பாக்ஸில் 12 பீஸ்க்கு 190 எவ்வளோ போட்டிருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு பனியன் பார்க்கலான்னு இருந்தேன். மொட்டை ட்ரெஸ் எப்படி இருக்கு? மொட்டை ட்ரெஸ் இங்கே வாங்கினேன் 180. பரவாயில்ல. ஒரு பண்டல் 250 ரூபா. நான் வந்து ஒரு ஜட்டி டப்பா எடுத்தாச்சு, சிம்மிஸ் டப்பா எடுத்தாச்சு, ஒரு பனியன் எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸு வாங்கினோம் கம்மியாக இல்லை, டைம் ஆயிடுச்சா திட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஆத்தூர் தாண்டி போகிறோம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு வேணி மாதிரி ஓடுறோம். திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்போ அந்த ஆம்பளைகளை கடைக்கு கூட்டு வந்தாலே இப்படி தான் இருக்கும்ண்ணே.
முருகா. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு இருக்குல்ல போச்சு. ஃபேன் கடை உள்ளே வந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு கோயிலில். 2ஆம் படை வீடு சூப்பராக முடிஞ்சிருச்சு. நல்லா சாமி கும்பிட்டு திருப்தியாக 3 பேருக்கு மொட்டையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கரண்ட் இருந்தது. சரியான மழை பெய்யுது இன்னைக்கு. இங்கே கரண்டும் போயிடுச்சு. விளக்கு பொருத்தியாச்சு. நல்லபடியாக முருகரைங்களை போயிட்டு வந்து இது பண்ணதுக்கு சாமி கும்பிட்டு இது பண்ணியாச்சு. செம்ம டயர்டு. ஃபுல் வீடியோ இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். 3ஆம் படை வீடியோவில் அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.